ஜமீமா. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாயிலையும் ஒரு முறையாவது அந்த பேரை சொல்லியிருப்பாங்க. Stand still and God will fight for you, and that's what I did. I just stood there and he fought for me. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் இருக்குதுங்க? இப்போ போன வாரம் வந்து பெண்கள் கிரிக்கெட் டீம் அது நடந்துச்சு, கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, வேர்ல்டு கப்பு செமிஃபைனல் நடந்துச்சு. இந்தியாவும் ஆஸ்திரேலியா தான் இன்றைக்கி நடப்பு சாம்பியன் வேர்ல்டு கப் பெண்களில். அப்போ செமிஃபைனலில் ஜமீமா அப்படின்ற ஒரு பொண்ணு அதுதான் நாட் அவுட் 120 சிலோட ரன் அடித்து அது ஜெயிச்சது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாயிலையும் ஒரு முறையாவது அந்த பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் வந்து வேர்ல்டு கப்பில் இந்தியா டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தாங்க. 128 சம்திங் அவங்க 3வது ஆளாக இறங்கினாங்க. அந்த பெண் அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்க, அவங்க அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர். அப்போ இவங்க அந்த வேர்ல்டு கப்புக்குள்ளே போன உடனே அங்கே நிறைய பொலிட்டிக்கல் இருக்கும் நிறைய. அப்போ இவர் அவங்க அப்பா மேலே ஒரு பொய் குற்றத்தை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சோன்னே இவங்களை அந்த டீம்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க போன வேர்ல்டு கப் ஆடல. அப்போ திடீர்னு இந்த குறிப்பிட்ட மேட்ச்சில் அதற்கு அந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சண்டே சர்வீஸுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சண்டே சர்வீஸில் அந்த பாஸ்டர் ஜெபிக்க போயிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் போய் ஜெயிக்கிறார். Has never happened before, dear Father God. Lord, something new. You are a God of new things, Lord Almighty God. I pray you will do new things in and through our life, Father. Lord, I pray, Lord Almighty, I pray, God, I have a desire that she will set some new record in this kind of World Cup, dear Father. Personally, new record, Lord Almighty God, for your glory. Hallelujah. She will not play for the record. She will pray for that. She will play for the nation. But in doing so, let her set up a record, Lord Almighty God. And I pray, dear Father God, you will make it the head, not the tail, or the top, never at the bottom, in the name of Jesus Christ. She will be always there to be the person ready to take up a challenge. இந்த பொண்ணு வந்து வேர்ல்டு கப்புக்கு போது ஒரு நியூ ரெக்கார்டு பண்ண போது, ஒரு புதிய சாதனை இந்த பொண்ணு பண்ணும். உலக கோப்பையில் அதிகமான எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு சாதனை இந்த பொண்ணு செய்ய போகுது. இந்த பொண்ணு வெற்றி பெற போகுது. இந்த பொண்ணு வந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது அப்படிலாம் சொல்லி ஆசீர்வதிச்சு அந்த பொண்ணு அனுப்புறாரு. ஆனால் அங்கே போனோடனே முதல்ல அதை வெறுக்கிறாங்க, நிறைய டிப்ரெஷன் போகுது, நிறைய பிரச்சனைங்க வருது. இப்போ அந்த சூழ்நிலை இந்த குறிப்பிட்ட மேட்சுக்கு 3வது நபரை அந்த பொண்ணை அனுப்பும்போது அந்த பொண்ணுக்குள்ளார பயம், நடுக்கம், திகில், குழப்பம் பயங்கரமான இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணா கேமரா க்ளோஸ் அப்பில் காட்டும்போது அந்த பொண்ணு தானாக பேசுது. அதுக்குள்ளே அது பேசிக்குது. அப்போ மற்றவங்க நினச்சிக்கிறாங்க இது எல்லாரும் திட்டுது பொழுது இந்த பொண்ணு நினச்சிக்கணும். நம்ம ஜெயிச்சு போன அந்த பொண்ணு சொல்லுது. Towards the end, I was just quoting one scripture from the Bible because I had lost energy. I was very tired. I was drained, but one scripture that says, "Just stand still, and God will fight for you." And that's what I did. I just stood there, and He fought for me. நான் அந்த மாதிரி சோர்ந்து இருக்கும்போது, பயந்து இருக்கும்போதெல்லாம் பைபிள் வசனம் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்ப. நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்ப. அப்போ அது சொல்லுதான், ஆண்டவரே நீங்க எனக்காக இருக்கிறீங்க, நான் சரி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பேசி அது என்ன பண்ணுது, 120 ரன் அடிச்சிருச்சு. இந்தியா ஜெயிச்சிருச்சு செமிஃபைனலில். இப்போ ஜெயிச்சோடனே அவங்கள கூட்டு வச்சு பேசுகிறாங்க, எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க? அவர் சொல்லுது, நான் இப்படிப்பட்ட பலவீனம், நான் இப்படிப்பட்ட ஆள், நான் அழுதேன், நான் கலங்கினேன், நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் பைபிள் வசனத்தை நான் நோக்கி பார்த்தேன். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அதை குறித்து நல்லா தேடி பார்த்தா அந்த பொண்ணு நல்லா கிட்டார் போடுது, அந்த பொண்ணு நல்லா பாடுது, அந்த பொண்ணு கிரிக்கெட் விளையாடுது. அது இல்லாமல் அந்த ஜெயிச்ச உடனே கப்பு அந்த செக்கு கொடுத்து தூக்கி நேரம் அவங்க அப்பா கிட்ட ஓடுது, அவங்க அம்மா கிட்ட ஓடுது, போய் அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுது. அப்பாவை சொல்ல எங்கள் அப்பாவுடைய ஜெபம். இது எதுக்கு நான் சொல்கிற வரேன்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு பாருங்களேன். அந்த தரிசனத்துக்கு ஒரு சில தடைகள் வருது. அப்போ தடைகள் வரும்போது தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை அந்த பொண்ணு மனசில் அசை போட்டு அந்த வாக்குத்தத்தங்களை தன்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் அதை சொல்லி ஜெயம் எடுக்குது. உலகத்தினால அறியப்படாத அந்த பெண்ணு ஒரே நாள் ஓவர் நைட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களாலும் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கான பிரதான காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் பாருங்களேன் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றோம், வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த பொண்ணு உலகக்கோப்பை கிரிக்கெட் டீமில் விளாட்ற பொண்ணு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பிஸியாக இருந்திருக்கும். அதன் மத்தியில் அது சபைக்கு போகுது, ஆராதனையில் மியூசிக் வாசிக்குது, அவங்க அப்பா பாஸ்டராக இருக்கிறாரு, அவங்க கூட உதவி செய்யுது, 2வது பைபிள் வாசிக்குது, டெய்லி ஜெபிக்குது, வேர்ல்டு கப்பில் போய் உட்காந்து ஜெபிக்குதான். அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா அந்த தரிசனத்தை சும்மா இலகுவாக செஞ்சிட மாட்டாரு. அந்த தரிசனத்தில் அவருடைய பங்கு ஒன்று இருக்குது, என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பாஸ்டர் ஜெபிச்ச மாத்திரத்தில் போய் அற்புதம் நடந்துடாது. பாஸ்டருடைய கடமையை அவர் செய்கிறார். உங்களுடைய வேலைன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதுக்காக வாங்கிக்கணும், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் துடிக்கணும், அதுக்காக ஓடணும், நிறைய பிரயாசப்படணும். அப்போ அந்த ஜமீமான்ற அந்த பொண்ணு இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவனாக இருந்ததுனால நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்துல
அது நின்று இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது தன்னுடைய வாய்களை விரிவாக திறந்து அறிக்கை செய்துன்னு சொன்னா, அதற்கு பின்பாக கர்த்தர் அந்த பெண்ணோடு கூட இருந்தார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். 25 வயதான அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலேயே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு, அறியப்படாத ஒரு பொண்ணு, ஜனங்களால் தள்ளப்பட்ட ஒரு பொண்ணு, ஜனங்கள் மத்தியில் பாருங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை டீமில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த டீம் கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மள அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மத்தியிலையும் விடாமுயற்சி மாத்திரமல்ல, தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசத்தினால அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியும்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஜமீமாக்களை தான் நம்முடைய சபையில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ நல்லா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர், அடிக்கடி சொல்லுவோம், நல்லா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவது எல்லாராலையும் முடிஞ்ச காரியம். அதுக்கு தேவன் உங்களையும் என்ன ரத்தம் சிந்தி மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே நல்லா இல்லாமல் இருக்கும் போதும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக ஜீவன் கொடுத்தவருக்கு நான் 1 மணி நேரத்தை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு வாலிப பெண்ணு, ஒரு வாலிப பையனை தேவன் தேடுறாரு. இப்போ அந்த பொண்ணு வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி போய் ஜெபிச்சுன்னு போச்சுல்ல, அந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். உங்களை வழி நடத்துகிற அப்பா அம்மா கிட்ட ஜெபிக்கணும். உங்களை வழி நடத்துகிற சபையில் வழி நடத்துகிற ஊழியக்காரங்கிட்ட வந்து ஜெபிச்சுன்னு போகணும். அது மட்டும் போதாது, நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்று ஒன்று இருக்கிறது, விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தடைக்கல்லுகள் நிறைய வரும். எல்லா தடைக்கற்களையும் படிக்கல்களாக நீங்கள் மாற்றி நீங்கள் எழும்பி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ தரிசனம் தேவன் கொடுத்தா, அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒரு படம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு வேர்ல்டு கப்பு தான் படம். இன்னைக்கு அது விளையாடி ஜெயிக்கும், நிச்சயமாக ஜெயிக்கும், எல்லாருடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது. ஆனால் செமிஃபைனலில் அந்த நடப்பு சாம்பியனை துரத்துறது என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒத்த ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சுது, அதுதான் முக்கியமான விஷயம். டார்கெட் சின்ன டார்கெட்டில், டார்கெட் ரொம்ப பெரிய டார்கெட். 349 ரன் என்னமோ, இந்தியா அதுக்குள்ள 200 ரன் கூட ஓடி ஜெயிச்சது கிடையாது. அப்போ இவ்வளோ ரன் அந்த டார்கெட் அது சொன்னிச்சான். நான் 50 அடிக்கணுன்ற நோக்கம் இல்லை, நான் 100 அடிக்கணும்னு நோக்கம் கிடையாது, இந்தியா ஜெயிக்கணும்.